தேவர்கள் மனிதர்கள் மட்டுமல்லாது பசு பட்சிகளுக்கும் தன்னுடைய அனுகிரகத்தை செய்திருக்கின்றார். அதை இன்றைய திருவிளையாடல் சிந்தனையில் நாம் சந்திப்போம். கருங்குருவிக்கு உபதேசம் செய்தது. இன்னும் கொஞ்ச நாள் ஆவணி திருவிழா, நாளை திருவிழா ஆரம்பம். ஆவணி மூல திருவிழா ஆரம்பிக்கும் திருவாயில் முதல் திருவிளையாடலாக வருவது கருங்குருவிக்கு உபதேசம் செய்தது. எல்லாருக்கும் தெரியும், சுவாமி கையில் கருங்குருவி வச்சுருக்காரு. எதுக்காக வச்சுருக்காருன்னு தெரியாது. முன்பொரு காலத்தில் இந்த காக்கைகள்லாம் என்ன பண்ணோம்னா, அந்த கருங்குருவினுடைய தலையை கொத்தி அதை துன்புறுத்தும். அது காக்கைக்கு தன்ன மாதிரியே இருக்குங்கிறதுனால அந்த இனத்தை அழிக்குங்கிறதுடைய ஒரு எண்ணத்தில் அதனுடைய தலையில கொத்தி கொத்தி அது இன்புறும். எப்போதுமே எல்லாருக்குமே கஷ்டங்கிறது நிரந்தரம் கிடையாது. ஏதோ ஒரு சமயத்தில் அந்த கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் உண்டு. ஒரு கருங்குருவி ஒரு சிந்திக்கும் திறனை பெற்று ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருக்கு. மரத்தடியில் உட்கார்ந்துருக்கும் பொழுது ரிஷிகள் எல்லாம் சுக்கநாத பெருமானுடைய திருவிளையாடலை பற்றியும் அவருடைய கருணையை பற்றியும் பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே சுக்கநாத பெருமானுடைய அனுகிரகத்தினால் நமக்கு இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று எண்ணி அந்த கருங்குருவி குற்றாமரை குளம் என்று சொல்லக்கூடிய குளத்தில் நீராடி சுக்கநாத பெருமானை ஆகாய மார்க்கமாக வலம் வந்து சுவாமியை பிரார்த்தனை செய்தது. கருணையுடையவன் சிவபெருமான் அந்த உள்ளங்கைக்கு சிறுசாக இருக்கும் அந்த குருவியை தன்னுடைய கையில் தாங்கி அதுக்கு மிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசம் செய்தார். அந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை நீ தினமும் சொல்லிகிட்டே வா, இதனால் காக்கையினுடைய தாக்கத்திலிருந்து நீ விடுபடலாம். உனக்கு மட்டும் இல்லை, உன்னுடைய இனக்கூட்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விடியகாலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை தினமும் அது பாராயணம் செய்தது. அந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை பாராயணம் செய்ததின் பலனாக வலியன் பறவை என்ற பெயர் அதுக்கு உண்டாச்சு. நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும், வலியன் பறவைன்னு ஒரு பறவை உண்டு. அந்த பறவை கருப்பாக தான் இருக்கும். அதனால தான் கருங்குருவின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அந்த வலியன் பறவை என்ன பண்ணது, இதனுடைய காரணமாக காக்கை பறப்பதற்கு மேலே, அதற்கும் மேலே உயரத்தில் பறந்து காக்கைகளை இதை துன்புறுத்த ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு ஒரு வலிமையான பறவையாக இந்த வலியன் பறவை விளங்கியது. அந்த பறவை தனக்காக மட்டும் கேட்கல, தன்னுடைய இனத்துக்காக கேட்டது. நான் மட்டும் துன்பப்படுறேன்னு நான் சொல்ல வரல, இந்த மாதிரி நிறைய ஜீவராசிகள் துன்பப்படுறாங்க, அதனால அவங்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கணுங்கிறதுக்காக கேட்டது. இதில் இந்த காக்கையை ஏன் சொன்னாங்க, இந்த வலியனை ஏன் சொன்னாங்க, இந்த மிருத்ய மந்திரத்தை ஏன் சொன்னாங்கிறத விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்தை சந்திக்கும் காலம் அவனை ஆட்கொள்ளப் போவது யமன். அந்த யமனுடைய காரகத்துவமாக இருக்கக்கூடியவர் சனி. அதனால் இந்த சனியினுடைய பாதகத்தினால, சனியினுடைய திருப்தியினால, சனியினுடைய தொந்தரவினால நமக்கு ஏதாவது